யார் அந்த 3 ராசிகள் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா இந்த வீடியோவோட டைட்டில்ல பார்த்துட்டு தான் நீங்க உள்ள வந்திருப்பீங்க. நம்ம இந்த மாதம் பேசுறோம்ல, அந்த ராசி பலன் எல்லாமே ஒரு ஓரமா வச்சிடலாம் மக்களே. ஏன்னா இந்த ராசி பலன் அப்படின்றது பொதுவா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா இப்போ நான் சொல்ல போற விஷயம் அப்படின்றது என்னன்னா, எல்லா லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். இதுல என்னன்னா காலச்சக்கரம்னு ஒண்ணு இருக்குங்க. காலச்சக்கரம் அப்படின்னா என்னன்னா 12 ராசிகளையும் 27 நட்சத்திரத்தையும் வைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம்தான் காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்துக்கு அர்த்த திரிகோண வீடுகள் அப்படின்னு இருக்குங்க. அர்த்த திரிகோணம்னா என்ன? இதுல நிறைய இருக்கு. திரிகோணங்களே காம திரிகோணம் இருக்கு, மோட்ச திரிகோணம் இருக்கு. அதுல அர்த்த திரிகோணங்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இதுல 3 முக்கியமான வீடுகள் அர்த்த திரிகோணத்துல வருது. அதுல முதல்ல 2, 6, 10 இந்த 3 வீடுகளுமே நமக்கு பணத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்து கௌரவத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வீடுகள். ஏன்னா இந்த 3 வீடுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒவ்வொரு லக்னக்காரங்களும் எந்தெந்த மாதிரி உங்களுடைய பண வரவு இருக்கும், உங்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும், குடும்ப சொத்து எப்படி அமையும், செல்வம் எப்படி இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு வரக்கூடிய திரிகோண வீடுகள் என்னன்றத நான் கமெண்ட் பண்றேன். இன்னும் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 3 திரிகோண வீடுகள் நான் சொல்லிட்டேன் இல்லையா? அதுல நம்ம முதல்ல பார்க்க போற வீடு என்னன்னா ரிஷபம். காலச்சக்கரத்துடைய 2ஆம் வீடு ரிஷப ராசிய குறிக்கக்கூடிய ஒரு வீடு. 2ஆம் வீடு காலச்சக்கரத்துடைய சுக்கிரனோட ஆதிக்கத்துல போகக்கூடியது. சுக்கிரன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கிரகம். அவர் என்னன்றதும் நம்மளுக்கு தெரியும். பணம், காசு, பொன், பொருள் இதெல்லாத்தையும் பத்தி சொல்றவர் தான் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் தான் இந்த வீட்டோட அதிபதியாவும் வராரு, ரிஷப வீட்டோட அதிபதியாவும் வராரு. இந்த வீட்டுல சந்திரன் உச்சமாகிறாரு. அதாவது ரிஷபத்துல சந்திரனே உச்சம். அப்ப நீங்க பாத்துக்கோங்க, இது எவ்வளவு செல்வம், செழிப்பு, செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், பணவரவு, உங்களுடைய அசட்ஸ பத்தி குறிக்கிறது. அதாவது 2ஆம் வீடு என்பது லக்னத்துல இருந்து 2ஆம் வீடு. இப்ப நான் சொல்றது நீங்க லக்ன அடிப்படையில எடுத்துக்கோங்க. நீங்க என்ன லக்னமா வேணா இருக்கட்டும், அந்த லக்னத்துக்கு 2, 6, 10 பேஸ் பண்ணி தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல 2ஆம் வீடா வரக்கூடிய இந்த வீடு ரிஷப வீடா நம்ம பாக்குறது செல்வத்தையும் செல்வாக்கையும் பண அந்தஸ்தையும் குறிக்குதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி குடும்ப சொத்தை பத்தியும் சொல்றது இந்த 2ஆம் வீடு தான். எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துல லாபம் கிடைக்கும், இத பத்தி சொல்றது இந்த 2ஆம் வீடு. ஓகே, இந்த 2ஆம் வீடு ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு வீடு வருது பாருங்க, 6ஆம் வீடு. 6ஆம் வீடு புதனுடைய கண்ட்ரோல்ல போகுது. புதன் யாரு? நம்ம காலச்சக்கரத்துக்கு பார்க்கும்போது 2 வீட்டோட அதிபதியா வராரு. ஒண்ணு மிதுனம், இன்னொன்னு கன்னி. இந்த கன்னி வீட்டுல அவரே ஆட்சி பலம் பெறுறாரு. ஆட்சின்றதுல உச்சம்னு சொன்னதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அது அவருடைய உச்சபட்ச வீடு. கன்னி புதனுடைய உச்ச நிலையே இருக்கக்கூடிய ஒரு வீடு. மீனத்துல அவரு நீச்சம் அடைகிறாரு. இந்த வீட்டுல எதை பத்தி நம்ம மெயினா நம்ம பார்க்கலாம்னா, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், லிட்டிகேஷன்ஸ், இதுதான் மெயினா இந்த 6ஆம் வீட்டோட சம்பந்தப்படுது. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா கடன் விஷயங்கள். இப்ப ஒருத்தர் அதிகமா கடன் வாங்குவாரு. கடன் வாங்கி ஒரு வீடு கட்டும் போது அந்த வீட்டால அவருக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். அவர் கட்டின அந்த வீட்டால அவருக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். அப்பன்னா அவங்க வீட்டுல அவங்களோட ஜாதகத்துல 6ஆம் பாவம் நல்லா வலுவா இருக்குன்னு அர்த்தம். 6ஆம் பாவம் வலுவா இருந்தாதான் அவங்க கடனுக்கு போவாங்க, கடன் அதிகமா எடுப்பாங்க. அந்த எடுக்கிற கடனாலயும் லாபம்னு ஒண்ணு கிடைக்கணும்ல, அது 6ஆம் பாவம் வலுவா இருக்கணும். உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க, 6ஆம் பாவம் வலுவா இருந்தா உங்களுக்கு கடனால பிரச்சனை வராது. 6ஆம் பாவம் உங்களுக்கு வலு இல்லாத நிலைமையில கெட்டு போற தன்மையில இருக்கும்போது கடனால அதிக பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 6ஆம் பாவத்துக்கு பாவாத் பாவம் கான்செப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 8, 6, 8ல இருந்து 6ஆம் பாவம் 11ஆம் பாவமா வருது, பாவாத் பாவம். அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை பத்தியும் இந்த 6ஆம் பாவம் சொல்லும். திடீர் அதிர்ஷ்டத்தை பத்தியும் இந்த 6ஆம் பாவம் சொல்லுது. ஹீலிங் ஃபீல்டு, சேவை, சர்வீஸ், டாக்டர், சர்ஜன், ரிசர்ச், ஆராய்ச்சி, இந்த மாதிரி இது சம்பந்தப்பட்டு
நம்ம அதிகமா பணம் ஈட்டுறோம், அதிகமா நம்மளுக்கு பணங்காசு வருது அப்படின்னா அதுவும் 6ஆம் வீடு தான். கன்னி தான். சர்வீஸ் மூலயமா நம்ம ஒருத்தருக்கு செய்யற சேவையின் மூலமா நம்மளுக்கு பணங்காசு அதிகமா வருதுன்னா அதுவும் 6ஆம் வீடு தொட்டு தான் நம்மளுக்கு வந்து வருது. இதை விட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வீடு இருக்குங்க, 10ஆம் வீடு. காலச்சக்கரவர்த்தியுடைய 10ஆம் வீடு மகரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டோட அதிபதி சனி பகவான். அந்த வீட்டுல செவ்வாய் பகவான் உச்சம் பெறுறாரு. அதாவது பூமிக்காரகனான செவ்வாய் அந்த வீட்டுலதான் வந்து உச்சம். 10ஆம் வீடு யாருக்கெல்லாம் வந்து சிறப்பா இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல, லக்னத்துல இருந்து பாருங்க, உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் வீடு சிறப்பா இருந்தா அவங்களுக்கு பூமியால யோகம் கிடைக்கும். பூமியால பேர் புகழ் அங்கீகாரம், பூமியால யோகம், பூமியால செல்வம் செல்வாக்கு. பூமி அப்படின்ற ஒரு விஷயம், நிலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பூர்வீகமா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, சில பேருக்குலாம் பூர்வீக சொத்து நிறைய இருக்கும். பூர்வீகத்துல நிறைய சொத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் 10ஆம் பாவம் நல்லா வலுவா இருக்கும். பூர்வீக சொத்து அவங்களுக்கு இருக்கும். ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பாருங்க நிலத்தத்துவ ராசி. இப்ப நான் சொல்ற 2, 6, 10 எல்லாமே நிலத்தின் அடிப்படையில வர்றதுனால உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. அதுவும் அது சனியோட வீடு. மகரம் வந்து சனியோட வீடு. இந்த 3 வீடுகளை பத்தி நான் சொல்லிட்டேன். சில நட்சத்திரங்களும் இதுல இருக்குங்க. அதாவது இந்த 3 வீடுகளுக்கும், இந்த 3 வீடுகளோட அதிபதிகளும் ஒரு சில நட்சத்திரங்களும் இருக்கும்போது அதீத லாபத்தையும் கொடுக்குறாங்க. இப்ப நான் ஒரு 5 நட்சத்திரங்களை சொல்றேன். இந்த 5 நட்சத்திரங்களும் நான் சொல்றேன் இந்த 2, 6, 10ஓட இன்டர் கனெக்ட் ஆகும்போது அந்த தசாபுக்தி வரணும். ஸோ தசாபுக்தி வராமலே ஒரு விஷயம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது இல்லையா? அப்போ உங்களுக்கு 2, 6, 10 தசாபுக்தி வந்து நான் சொல்ற இந்த நட்சத்திரங்கள்ல வந்து கிரகங்கள் நின்று உங்களுக்கு தசை நடத்தும் போது செல்வம் செல்வாக்கு பணவரவும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த பீரியட்ல. அதுல நம்ம முதல்ல பார்க்க போற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க, ரோஹிணி நட்சத்திரம். இது சந்திரனோட ஒரு நட்சத்திரம், ரிஷப ராசியில இருக்கு. செல்வம் செல்வாக்க பத்தி குறிக்குது, பண வரவை பத்தி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இது. ஏதாவது ஒரு வகையில 2, 6, 10ஓட இது கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நிறைய லாபத்தை உங்களுக்கு இந்த நட்சத்திரம் கொடுக்கும். அதுக்கப்புறமா மூல நட்சத்திரம். மூலம் வந்து கேது பகவானோட நட்சத்திரம். கேது பகவான் தான் இந்த நட்சத்திரத்தோட அதிபதியா வராரு. இந்த நட்சத்திரத்தோடைய கடவுள் நிறுத்தி. இந்த நட்சத்திரமும் நிறைய பணங்காசு உங்களுக்கு கொடுக்கும். பூச நட்சத்திரம் சனி பகவானோட ஒரு நட்சத்திரம். இது கடகராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம். தாய் வழி சொத்துக்கள் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. 2ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ இருக்கும்போது நிறைய சொத்துக்கள் வந்து தாய் ரீதியா உங்களுக்கு கிடைக்கிறத நான் பார்த்திருக்கேன். அந்த கர்ம வினைகள் இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் துலா ராசியில இருக்குங்க. துலா ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது வந்து காற்று ராசியை சம்பந்தப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமா வருது. இந்த ராசி வந்து ராகு பிளஸ் சுக்கிரன் வர்றதுனால இவங்க வந்து சோசியல் மீடியா, செலிபிரிட்டி, ஆக்டிங், மீடியா இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது அங்கிருந்து அதீத லாபம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் அதிபதி போய் சுவாதி நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, நீங்க வந்து சோசியல் மீடியாவுக்கு நீங்களே போயிடுங்க, இல்ல நீங்களே வந்து மீடியா லைனை தேர்ந்தெடுத்து போயிடுங்க. இல்ல நீங்க ஃபாரின், சரி ராகு அப்படின்னாலே அந்நிய மொழி, அந்நிய வாசி, அந்நிய பணம், வேறு நாடு தொடர்புடைய அனைத்து விஷயங்களும் ராகுவோட கண்ட்ரோல்ல வருது. அதனால நீங்க வந்து பிறந்த ஊரை விட்டுட்டு வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நீங்க வந்து சம்பாதிக்கிற ஒரு மென்டாலிட்டியும் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நட்சத்திரம் ரொம்ப அபரிபிதமா வேலை செய்யும் உங்களுக்கு. ஏன்னா ராகு கனெக்ஷன்ல வருது. சம்திங் ரிலேட்டட் டு ஃபாரின் எலிமெண்ட். அந்நியர்களால நல்ல ஒரு காசு பணம் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துல இருந்து கிடைக்குது. அண்ட் வியாபாரத்தை தொடர்புடையது இந்த நட்சத்திரம் தான். அவங்க ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி மீன, காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி துலா ராசியில இந்த நட்சத்திரம் வர்றதுனால வியாபாரம் இந்த ராசியில உங்களுடைய 2ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ இருக்கும்போது நீங்க பிசினஸ் பண்ணலாம். நல்லாவே வியாபாரம் உங்களுக்கு வந்து வரும். வியாபாரத்துல நல்ல ஒரு பணங்காசு நீங்க சேர்க்க முடியும். அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் வந்து மகரத்திலயும் இருக்குங்க, அதே மாதிரி கும்பத்திலயும் இருக்கு. இந்த நட்சத்திரத்தோடைய அதிபதி செவ்வாய் பகவான். இந்த நட்சத்திரத்தோடைய அஷ்டவசூஸ், இந்த நட்சத்திரத்தோடைய கடவுள் வந்து அஷ்டவசூஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த நட்சத்திரத்தோட சிம்பிள் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு செல்வம் செல்வாக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நட்சத்திரமா இந்த அவிட்ட நட்சத்திரம் பார்க்கப்படுது. தனிஷ்டா, ஆங்கிலத்துல தனிஷ்டா
சொல்லப்படுது. உங்களுடைய லக்னத்துக்கு 2, 6, 10 ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆகும்போது நல்ல ஒரு லாபம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஐடி செக்டார், அதே மாதிரி ராகுவோட தொடர்பும் இந்த நட்சத்திரத்துக்கு வர்றதுனால ஐடி செக்டார், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சர்வீஸ் ராகு வருது. ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கிறீங்க, நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஹீலிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்கன்னா இந்த நட்சத்திரம் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நீங்க அதுல நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம். மொத்தத்துல இந்த நட்சத்திரம் வந்து ஹீலிங்க்கும் சர்வீஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு நட்சத்திரமா இருக்கு. உங்களை 2, 6, 10 கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதன் மூலியமா நீங்க வந்து லாபத்தை வந்து எதிர்பார்க்கலாங்க. இதுதாங்க, அதாவது அர்த்த திரிகோணம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய ஜாதகத்துல எந்தெந்த மாதிரி பண வரவுகள் நம்மளுக்கு இருக்கும் அதை பத்தி சொல்றதுதான் அர்த்த திரிகோண வீடுகள். இது உங்க லக்னத்தோடைய அடிப்படையில தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ராசி பலன் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன். ஏன்னா இப்ப நீங்க ஒரு கும்ப ராசியில இருக்கீங்கன்னா உங்களோட லக்னம் வேறையா இருக்கலாம், மிதுன லக்னமா இருக்காங்க, கடக லக்னமா இருக்கு. ஸோ அந்த லக்னத்தோடைய அடிப்படையில் நம்ம பாக்குறோம். அப்போ நீங்க ராசி பலனை விட முக்கியம் வந்து லக்ன பலனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு வீடுகள் வந்து முக்கியமா வருது. இதே நீங்க காமத்திரிகோண வீடுகள்னு நீங்க பாருங்க, என்னென்ன வீடு வருதுன்னு பாருங்க. 3, 7, 11 இதெல்லாமே காமத்திரிகோணம். மோட்ச திரிகோணம் எதுவா வருதுன்னு பாருங்க. 4, 8, 12 இதெல்லாமே மோட்ச திரிகோணம். இதெல்லாமே உங்க லக்னத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா இந்த அர்த்த திரிகோண வீடுகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுது. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடுகள்ல நான் ஒவ்வொரு திரிகோண வீடுகளை பத்தி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.